இப்போ நான் கங்குவா படத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் செம்ம எதிர்பார்ப்புல வந்தேன். தலைமை கிட்ட என்ன சூர்யாவோட எஃபெக்டே வேற லெவல்ல போடுவாரு. ஒவ்வொரு படமும் கொஞ்சம் அவருடைய சீரியலுக்கு ஒரு புதுசா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாரு. நான் பார்க்கணும் சொல்ல தேவையில்ல. நீங்க எல்லாருமே ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க. படம் செம்ம இட்டு மரணம் இட்டு அவ்வளவும் பார்த்தீங்கன்னா பாதி எல்லா கதையில ஜாயின் பண்ணி கண் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாட்டா தூக்கி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியும் கதை. நீங்க பாருங்க உங்களுக்கே தெரியும். மியூசிக் டிஎஸ்பி என்ன செம்ம ஹைலைட் தான் சொல்ல தேவையில்ல. ஒவ்வொரு எங்கெங்க பிஜிஎம் பக்காவாக கொடுத்துக்கணுமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன ஹைலைட் சீன் பக்காவாக கொடுத்து எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அங்கே டவுன் ஆகிற ஹேப்டப்பில் கிளாப்பை ஹைலைட்டில் கொடுக்குறது இந்த பிஜிஎம் தான். முக்கியத்துவம் அந்த படத்துக்கே பிஜிஎம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கதை ஹைலைட்டோ இருக்குதோ இல்லையோ பிஜிஎம் ஹைலைட். நீங்கள் தேட்டரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுடைய எஃபெக்டே வேற லெவலில் இருக்கும். சொல்ல தேவையில்ல. செம்ம ஹாப்பி. மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்களுக்கு கதை புரியாது. கத்துற மக்களுடைய ஹைலைட் சவுண்டு தான் கேட்கணும். ஏண்டி கதை சத்தியமாக புரியாது. எனக்கே புரியல. பைத்தியம் முச்சிச்சு மண்டை தான் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாப்பில் திரும்பவும் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்பவும் நான் படத்தை பார்க்க தான் போகிறேன். 2வது நாள் ஒரு 3வது ஷோல். ஏன்னா எனக்கு கதை புரியணும். 1/2 ரிவீல் பண்ணி பார்ப்பேன் கதையை எப்படி எடுத்துருக்காங்க ஏதாவது எடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல, அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் நானே உள்ளே போனேன். சூரியனோட கேரக்டர் வேற லெவல். கங்குவானா அந்த டைட்டில் சூரியனுக்கு தான் கொடுக்கணும். அதான் சொல்ல தேவையில்ல. முக்கியமாக கழுகு அந்த ஹைலைட்ல கழுகு தான். ஒரு டேட்டு நிறைய போட்டுருக்காரு. கை ஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் டேட்டு. அவருடைய காஸ்டியூம்ஸு கலர்ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் பிளே கதை ஸ்டோரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்புறம் சொல்ல போல ஸ்டோரி லிரிக்ஸு எல்லாமே டைலாக் டெலிவரி செம்ம ஹாப்பிங்க. ஒவ்வொரு சீனும் புட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் பார்க்காதீங்க. என்ன கதை புரியாது என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கதை புரியணும்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் படம் பார்க்கணும். சவுண்ட் இல்லாமல் பசங்களுடைய என்ஜாய்மெண்ட் இல்லாமல் படம் பார்த்தா நல்லாயிருக்கும். கதை புரியும். அதனால சொல்ல வரேன். கதை ஹைலைட்டு. கங்குவா படம் பல கோடி ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயில ஒன்று மீட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெயில ரிப்பீட் பண்ணுறதுக்கு எந்த படமும் வரல அப்படின்னு. ஏன்னா அமரன் வந்திருக்கு. அமரனுக்கு அப்புறம் நம்ம கங்குவா சொல்ல தேவையில்ல. இந்த படம் ஹைலைட்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம சொல்ல தேவையில்ல. அதுதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னென்ன கேரக்டர் கொடுக்கணும், என்னென்ன டெலிவரி கொடுக்கணும், என்னென்ன ஆக்டிங் அவங்களுக்கு கொடுத்தவங்கள ஒவ்வொருத்துக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ நீங்களே கொடுங்க. ஓரளவுக்கு ரொம்பலாம் டீப்பாலாம் நினைக்க தேவையில்ல. சும்மா ஓரளவுக்கு ஹீரோனி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் லவ்லாம் கிடையாது. சும்மா எனக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு மனசில் லைட்டாக வருத்தம். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி நான் எதிர்பார்த்தேன் இந்த ஸ்டோரியில். ஆனால் லவ் ஸ்டோரி கிடையாது. என்னென்னா லவ் ஸ்டோரி வச்சா சூர்யாவுடைய ஆக்டிங்கு கதை எல்லாமே வேற ஜேர்னியில் மாறிடும். அதனால் லவ் ஸ்டோரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு வேற லெவலில் சிவா நான் எதிர்பார்த்த கதையை உள்ளே இறங்கணும், மக்களுக்கு ஆடியன்ஸ் கொடுக்கணும். நான் நினச்ச கதையை வேற லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லவ்வை கம்மி பண்ணிட்டு அவருடைய கதையை வேற லெவலில் கொண்டு போயிருக்காரு. சூப்பராக இருக்குது. எல்லாமே A to Z வரைக்கும் செம்மையாக ஹாப்பி தான். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ணி நீங்களே ரிவ்யூ கொடுப்பீங்க. பாருங்கள்.